சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். சிசிடிவி கேமராவை பொறுத்தமட்டில் உங்களுடைய ஆட்சியில், அதாவது எதிர்க்கட்சித் தலைவர் ஆட்சியில் இருந்த 4 ஆண்டுகளில் 747 காவல் நிலையங்கள் மட்டுமே வைக்கப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சியில் 831 காவல் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் நிறுவப்பட்டன. கடந்த ஆட்சியில் மாநிலம் முழுவதும் 1,41,729 கேமராக்கள் வைக்கப்பட்டது என்றால், இப்போது திராவிட மாடல் அரசு ஆட்சியில 1,87,713 கண்காணிப்பு கேமராக்கள் வைக்கப்பட்டுள்ளன. இது மட்டுமின்றி கண்காணிப்பு கேமராக்களின் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதிகரிப்பது, பழுதடைந்த கேமராக்களை மாற்றுவது உள்ளிட்ட பல்வேறு பராமரிப்பு பணிகளுக்காக 45,55 லட்சம் ரூபாய் அளவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மொத்தத்தில் கண்காணிப்பு கேமராக்களை வைத்திருக்கிறோம் என்று கணக்கு காட்டும் முயற்சி அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்றது. ஆனால் திமுக ஆட்சியிலே கண்காணிப்பு கேமராக்களை வைப்பது மட்டுமின்றி அவற்றை முறையாக பராமரித்து குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தும் தீவிர முயற்சிகளை இந்த அரசுதான் எடுத்துள்ளது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அசையா சொத்துக்களை பதிவு செய்யும் போது அசல் ஆவணங்களை சமர்ப்பிப்பதை கட்டாயமாக்கும் வகையிலான சட்ட முன்வடிவு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அசையா சொத்துக்களை பதிவு செய்வது தொடர்பான சட்ட முன்வடிவை தாக்கல் செய்தார். அதன்படி அசையா சொத்து தொடர்பான ஆவணத்தை பதிவு செய்யும் போது சொத்தின் மீதான உரிமையுடைய முந்தைய அசல் ஆவணம் மற்றும் ஆவணம் பதிவு செய்யும் தேதிக்கு 10 நாட்களுக்குள் பெறப்பட்ட சொத்து தொடர்பான வில்லங்க சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆவணங்களை சமர்ப்பிக்காத ஆவணங்கள் பதிவு செய்யப்பட மாட்டாது. பதிவு செய்யும் சொத்து மூதாதையர் சொத்தாக இருந்து அதற்கான அசல் ஆவணங்கள் இல்லாத நேர்வில் அந்த சொத்து தொடர்பாக வருவாய்த்துறையால் வழங்கப்பட்ட பட்டாவை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் அந்த ஆவணம் பதிவு செய்யப்பட மாட்டாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அசல் ஆவணம் தொலைந்துவிட்டால் அது தொடர்பாக நாளிதழில் வெளியிடப்பட்ட அறிவிப்பு, விளம்பரம், காவல்துறையால் வழங்கப்பட்ட கண்டறியப்படவில்லை என்பதற்கான சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.